வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு சேலம் மாவட்டம் மேட்டூர், ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்ட எல்லையோரம் தொடங்கி, அதாவது பவானி மேட்டூர் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கிய மழை, அந்தியூர் பகுதியிலையும் மழை தான் இருந்திருக்கும். பிறகு அந்த மழை பொழிவு அப்படியே எடப்பாடி, மேச்சேரி, தாரமங்கலம் இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை மிக மெல்ல நகர்ந்து கொஞ்சம் கனமழை பொழிவாகவே கொடுத்து கொண்டு, தாரமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் நீடித்த நின்ற மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. தாரமங்கலம் மட்டுமல்ல, அதற்கு கிழக்கே இளம்பிள்ளை, சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பட்டுக்கு புகழ்பெற்ற இளம்பிள்ளை பகுதிகளில் கனமழை. இளம்பிள்ளைக்கும் தாரமங்கலத்துக்கும், அதாவது இளம்பிள்ளைக்கும் ஓமலூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பகுதியிலையும் மழைதான். இந்த மழைப்பொழிவு அப்படியே ராசிபுரத்துக்கும் ஏற்காட்டுக்கும் இடையில சேலத்தை மையமாக வைத்து குமாரபாளையம், ராசிபுரம், சேலம், ஏற்காடை மையமாக வைத்து மிக மெல்ல கிழக்கு நோக்கி நகர்ந்து வாழப்பாடி, மேலும் ஆத்தூர் பகுதியை நோக்கி இந்த மழைப்பொழிவு முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீடித்து நின்ற மழைப்பொழிவு தாரமங்கலத்தில் பொழிந்து கொண்டிருக்கு. தாரமங்கலத்திற்கு தெற்கே தான் கொஞ்சம் கனமழையா இருக்கு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் மழை தான். வாணியம்பாடி, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, அதற்கு தெற்கேயும் மழை. செங்கல்பட்டு மாவட்ட கடலோரத்திலையும் லேசான மழை. நம்ம வழக்கமா எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய இந்த காற்று மறைக்கும் பகுதி இதெல்லாமே. சேலம் மாவட்டம் என்பது நீலகிரி மாவட்ட காற்று மறைக்கும் பகுதி. கொடைக்கானல் மழை, அதாவது மழை மலைக்கக்கூடிய கிழக்கு பகுதிங்கிறது சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, அங்கேயும் மழை தான். சிவகங்கை மாவட்டத்திலையும் மழை. சிவகங்கை மாவட்டம், சிவகங்கைக்கு தெற்கு புறமும் மழை தான். மானாமதுரைக்கு வடக்கேன்னு சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் இளையான்குடிக்கு வடக்கையும் நல்ல மழைப்பொழிவு. காளையார் கோவிலுக்கும் இளையான்குடிக்கும் இடையில உள்ள பகுதிகள், அந்த மழைப்பொழிவு அப்படியே RS மங்கலம், அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய தொண்டி பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த இடத்துல மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த காற்று மறைக்கும் போது தொடர்ந்து மழை இருந்துட்டு தான் இருக்கும், எல்லா நாளும் இருக்கும். இதுல ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னன்னா, 1ஆம் தேதியிலிருந்து நம்ம 3ஆம் தேதியிலிருந்து சொல்லியிருந்தோம். இந்த அதாவது இன்றைய தேதி 28, நாளை 29, 30, 31, இந்த 4 நாட்களும், 28, 29, 30, 31 ஆகிய 4 நாட்களும் இந்த கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு பகுதி காற்று மறைக்கும் சிவகங்கை, மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, அப்புறம் நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, மேட்டூரை ஒட்டிய பகுதி, எடப்பாடி பகுதி, தாரமங்கலம், இப்படியே இந்த அந்த பகுதி எல்லாமே, ஓமலூருக்கும் ராசிபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, சேலம் சுற்றுவட்டார பகுதிக்கு மழை இருந்துட்டே இருக்கும். கொஞ்சம் அப்படியே 1ஆம் தேதிக்கு அப்புறம் செப்டம்பர் 1 சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கு நம்ம இதுல இணைத்திருக்கக்கூடிய இந்த படத்தை பாருங்க. இந்த படம் தமிழ்நாட்டை தொடுகிறது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நாம முன்கூட்டியே நீண்ட கால அறிக்கையில சொன்னது இன்றைக்கு மாதிரியாக காட்டப்பட்டிருக்கிறது. மாதிரி இது வடகடலோரத்திற்கு மழை பொழிவு 3ஆம் தேதிக்கு மேல் கிடைக்கும் என்பதையும், 8ஆம் தேதியிலிருந்து வலுப்பெறும் என்பதையும், அந்த ஸ்ட்ராங்கா உள்ள நுழையுது பார்த்தீங்களா? எல்லா மாவட்ட, பெரும்பாலான வடவுள் மாவட்டங்களுக்கு உள்ள நுழையும் கொஞ்சம் கொஞ்சமா. அது 8ஆம் தேதி, 9ஆம் தேதி அதுல கிடையாது. 8ஆம் தேதி வரை இருக்கு. 8, 9, 10 தேதி வரைக்கும் அதை நாம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி நான் இது இணைச்சிருக்கேன். இது நாம நீண்ட கால அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறோம். கடந்த சில நாட்களாகவே திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆக 1ஆம் தேதி வடகடலோரத்தில் ஆங்காங்கே, குறிப்பா 2ஆம் தேதி கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, செங்கல்பட்டு உள்ளிட்ட சென்னை வரைக்கும் மழை வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. 3ஆம் தேதி வடகடலோரம், வட உள்பகுதிகள். 4ஆம் தேதி வடகடலோரம், வட உள்பகுதிகள், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல். சேலம் நாமக்கலுக்கு எல்லா நாளுமே உண்டு. நம்ம இந்த 1ஆம் தேதி சென்னைக்கு எட்டும் பொழுது சேலம் நாமக்கலுக்கும் இருக்கும். நாமக்கல்ல பெரும்பாலும் சேலம் மாவட்டத்தை ஒட்டிய அப்பகுதியில் இருக்கும். அதே போல இந்த சிவகங்கை, மதுரை மாவட்ட வடக்கு பகுதியிலும் இருக்கும். புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதி, குறிப்பாக காரைக்குடி, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தேவக்கோட்டை, சிவகங்கை, இந்த பகுதியில் இருக்கும். மழை இருந்துட்டு இருக்கும் அப்பப்போ. ஏன்னா இதெல்லாம் காற்று மறைக்கும் பகுதி, வெப்பம் அதிகரிக்கும். மதியத்துல வெப்பம் அதிகமா இருக்கும். கடும் வெப்பம் நிலவக்கூடிய பகுதி தான் இதுவும். அதாவது மேற்கு காற்று தடைபெறக்கூடிய பகுதி. கணவாய் பகுதி இல்லாம மேற்கு காற்று அறவே வராம கடும் புழுக்கம் நிலவக்கூடிய பகுதி இதெல்லாம். மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி, புதுக்கோட்டை தெற்கு பகுதி, இதெல்லாம் இந்த இடங்கள்லாம் மழை இருந்துட்டு இருக்கும். 1ஆம் தேதிக்கு அப்புறம் சென்னை உட்பட
2ஆம் தேதிக்கு அப்புறம் வட உள் மாவட்டங்களுக்கும் 3ஆம் தேதி பரவலாக, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், அப்படியே அரியலூர், பெரம்பலூர், கடலூர், அப்படியே பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு எல்லாம் 3ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதியிலிருந்து 5, 6 இன்னும் கொஞ்சம் பரவலா புதுக்கோட்டை, அப்படியே திருச்சி, அப்படிலாம் 7, 8 இன்னும் கொஞ்சம் திருச்சி, நாமக்கல் மாவட்டம். 8ஆம் தேதிக்கு அப்புறம் பெங்களூர் வரைக்கும். அதுதான் நம்ம படத்துல காமிச்சிருக்கிறது. 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் அதுல போட்டிருக்கேன். 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு அதுதான் வரக்கூடியது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் இன்னும் கூடுது. அது தொடுதல் தான், ஸ்டார்டிங் தான். அதுக்கப்புறம் கூடுது மழை. அப்படியே படிப்படியாக 10ஆம் தேதிக்கு மேல, இன்னும் 15ஆம் தேதிக்கு மேல, 20ஆம் தேதிக்கு மேல, 25ல இருந்து மிக அதிகமான நிறைய மழை இருக்கு உள் மாவட்டங்களுக்கு. இது எல்லாமே மாலை இரவு மழை தான், புரியுதுங்களா? மாலை இரவு மழை தான். இந்த மாத இறுதி 25ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை மதியமே வந்துடும். புரட்டாசி, அதாவது செப்டம்பர் 17, 18ஆம் தேதியிலிருந்து வரக்கூடியது மதியமே வர ஆரம்பிக்கும். கண்டிப்பா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு செப்டம்பர் 15க்கு மேல் புரட்டாசி முழுவதுமே அது தென்மேற்கு பருவமழைக்கு முன்னாடி, ஐப்பசி 1க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 30 நாள், புரட்டாசி 30 நாள், அதுல 30 நாள் புரட்டாசி 1, 2, 3 அப்படியே படிப்படியா பரப்பில் அதிகரிக்கும். 25ஆம் தேதிக்கு மேல நல்ல ஒரு காற்று பகுதியாகிய தாராபுரம், திண்டுக்கல், திருப்பூர் மாவட்ட, ஈரோடு மாவட்ட, கோயம்புத்தூர் மாவட்ட, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கரூர், நாமக்கல், சேலம், திருச்சி, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளே இந்த மழை பெய்யாம பிரச்சனைக்குரிய பகுதி இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் புரட்டாசி. மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி, பேரையூர், ஏழுமலை, தேனி, அப்படியே பார்த்தீங்கன்னா தெற்கே விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், அப்படியே வெம்பக்கோட்டை, சிவகாசி, சாத்தூர், விருதுநகர், இதெல்லாமே வரக்கூடிய செப்டம்பர், அதாவது புரட்டாசி 1ல இருந்து செப்டம்பர் 17, 18, 19 இருந்து அப்படியே பரவலாகும். மாத 25ஆம் தேதிக்கு மேல இன்னும் பரவல். நல்ல பலத்த மழை செப்டம்பர் 25ல இருந்து இருக்கு. அப்படியே சிஸ்டம் வர ஆரம்பிச்சிடும். அக்டோபர் 1லிருந்து காற்றழுத்த தாழ்வு நிலைகளே வந்துடும். வடகிழக்கு பருவமழை மாதிரி சொல்றதுமே அது அக்டோபர் 1லிருந்து அக்டோபர் 17 வரைக்கும் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை போல நிகழ்வு வரும். ஒருவேளை அது வடகிழக்கு பருவமழைன்னா அக்டோபர் 10ஆம் தேதி அறிவிக்கலாம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு மழை இருக்கக்கூடிய இந்த வெப்பத்தை நினைத்து எல்னினோங்கிற ஒரு பெரிய மனசுல ஒரு பெரிய அச்சத்தை போட்டுட்டு இருக்க வேண்டாம். சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழுந்து கொண்டிருக்கிறது. இன்றைய சூரியன் குத்துக்கதிர் விடமிடம் மதுரை, தொண்டி, அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள். அப்படியே படிப்படியா வரக்கூடிய 31ஆம் தேதி வரைக்கும், 2ஆம் தேதி வரைக்கும் குமரி முனையை நோக்கி நகரும். அதற்கப்புறம் நிலநடுக்கோட்டை பகுதியை நோக்கி செப்டம்பர் 21 வரைக்கும் நகரும். அது வரைக்கும் வெயில் இருக்கும். அது நகர்றது நமக்கு பிளஸ், தாழ்வு நிலைகள் உருவாகும், கடல் வெப்பம் உயரும், வடக்கே தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும், குளிர்காற்று கிடைக்க பெறும், உயரழுத்தங்கள் வரும். அப்புறம் வடக்கே போற நிகழ்வு தெற்கு நகரும். அதே போலதான் ஜப்பான் போற நிகழ்வு எல்லாம் அப்படியே நேரடியாக எங்கே வர காற்று சுழற்சி எல்லாம், இது எல்லாமே இந்த சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி நகர்ந்த பிறகு பொறுத்திருந்து பாருங்கள், புரியும். எல்னினோ என்கின்ற அச்சத்தை எல்லாம் போட்டு மனதில் குழப்ப வேண்டாம். ஆனால் கொஞ்சம் வெயிலாய் இருப்பதற்கு காரணம் தென்மேற்கு பருவமழை தொய்வு ஏற்படும் பொழுது. ஆனால் தென்மேற்கு பருவமழை பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யல. ஆனால் அது செப்டம்பர், அக்டோபரில் பெய்யும். வடகிழக்கு பருவமழை காலத்துல பெய்யும். அணைகளை நிரப்பும் மழை இருக்கு. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வால்பாறை வரைக்கும் உள்ள பகுதி நிறைய மழை தெரியுது. நம்ம ஏற்கனவே சொன்னோம். நீலகிரிக்கும் இருக்கிறது. ஆக உள்ளே இருக்கும் அதிகமா. இப்போ நாம பவானி சாகர் பாசன பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவு கொடுக்கும். எப்போ? செப்டம்பர் 15 தேதியில இருந்து நிறைய மழை. புரட்டாசி முழுவதும் நல்ல மழை தான். புரட்டாசி, ஐப்பசி எல்லாம் இந்த பகுதிகளில் நல்ல மழை இருக்கு. ஆகவே நல்ல மழை காத்திருக்கு. எப்பொழுதும் வழக்கமா இருக்கக்கூடிய மழையை விட இந்த ஆண்டு அக்டோபர்ல அதிக மழை இருக்கு. அக்டோபர் 18க்கு மேல வடகிழக்கு பருவமழை நாம ஏற்கனவே சொன்னது போலதான் சிறிய நிகழ்வுகள் அடுத்தடுத்தாக நிறைய மழை பிடிப்பை தமிழ்நாட்டுக்கு தர இருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒண்ணு சொன்ன நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த சராசரி அதிகரிக்கும், எல்லோருக்கும் பெய்யும். நாம நினைக்கும் போது பெய்யாது. அதுக்குதான் நம்ம சொல்றோம், மழை நீரை சேகரிப்போம், கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்வோம் என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். மேலும் ஒரு தகவல், நேபாளத்துல ஏற்பட்ட நிகழ்வுக்கு காரணம் நாம தான் முதல்ல தகவல் அறிவிச்சோம். இப்படிப்பட்ட ஒரு நீர்வரத்து என்றால் அது ஏரி உடைப்பாகத்தான் இருக்கும் என்று சொன்னோம். நிறைய ஏரி இருக்கிறது என்று சொன்னோம். ஏரி உடைப்பென்று இப்பொழுது
அனைத்து ஆய்வு அறிக்கையும் சொல்லியிருக்கு. அங்கே தேக்கி வைக்கப்பட்டிருக்கூடிய ஏரிக்குள் பனிப்பாறை உருண்டு விழுந்து அதிலே சுனாமி அலை போல் ஏற்பட்டு கரையை உடைத்து அது பெரிய அளவிலே உடைப்பு ஏற்பட்டு மொத்த ஏரி தண்ணியும் கரை புரண்டு ஓடி வந்து மிகப்பெரிய ஒரு கோர ஒரு சோக சம்பவத்தை, சோக நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் இருக்கும். அதற்குத்தான் நம்ம சொல்றோம், திரும்ப திரும்ப காலை அறிக்கையில் சொன்னது போல, தயவு செய்து இப்படி பிரச்சனைக்குரிய இமயமலை, சீன எல்லையோரம், சீன பகுதிக்கெல்லாம், இப்படி இமயமலை பகுதிகளுக்கெல்லாம் மழை காலத்துல சென்றாலும் பிரச்சனை தான், வெயில் காலத்துல சென்றாலும் பிரச்சனை தான். ஆகவே குளிர்காலத்துல செல்வது பிரச்சனை இல்லை, அதுலயும் மேற்கத்திய இடையூறு வரும். ஆகவே என்பதெல்லாம் தெரியப்படுத்த விரும்புகிறேன். எப்பொழுதும் விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் அதுக்கான அதற்கென்று மலை ஏறக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த செயற்கைக்கோள் தொலைபேசி எல்லாம் வழங்குவது சிறப்பாக இருக்கும். அது ஏதாவது சிறப்பு தொழில்நுட்பத்தின் காரணமா வரங்கன்னா நல்லா இருக்கும். ஆகவே தொடர்ந்து கண்காணித்தால், இதெல்லாம் ஒரு தொடர்ந்து ஹெலிகாப்டர்ல கண்காணித்தல் இதெல்லாம் ஒரு சிறப்பு உதவியாக இருக்கும். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் போது இதெல்லாம் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா எதிர்காலங்கள்ல இப்படி மலை பயணங்கள் செல்லும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதிர்காலங்களில் நிறைய இருக்கு. இது தொடக்கம் என்று தான் நம்ம சொல்லணும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். மழைப்பிடிவு இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கு, அதே போல சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. இப்படி இருந்து கொண்டே இருக்கும். 1ஆம் தேதியிலிருந்து சேலத்திலையும் இருக்கும், சிவகங்கையிலும் இருக்கும். வடகடலோரம் தொடங்கும். படிப்படியாக வட உள் மாவட்டங்களுக்கும், 3ஆம் தேதியிலிருந்து பெரும்பாலான மாவட்டங்களுக்கும், 8ஆம் தேதியிலிருந்து அனைத்து பெரும்பாலான மேலும் பரவலாகவும் பெய்யும். தொடர்ந்து படிப்படியாக மழைப்பொழிவு செப்டம்பர்ல அதிகரிக்கும், இறுதியில மிக வலுக்கும், அக்டோபரில் வலுத்திருக்கும். தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டம் உள் மாவட்டங்கள்லையும் கடலோர எல்லா மாவட்டங்களுக்கும் வியப்போட்டும் மழை இருக்கும். தென்மேற்கு பருவமழை காலத்துல தூத்துக்குடிக்கு எப்போதும் பெய்யாது. இந்த வருடம் அக்டோபர் 15 தேதி இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தூத்துக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை காத்திருக்கு. இலங்கைக்கும் அதிகமாக இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.